பாவை குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் நாமக்கல். ஸோ நாமக்கல்ல ஒரு பெஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பாவை குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாவை குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பற்றி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே இருக்காதுன்றதை நான் 100% கேரண்டியாக சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல் ஆல் நினைச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பத்தி நம்ம இன்னைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போறோம். அதாவது இந்த காலேஜ் எங்க இருக்கு, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, இது யாருக்கு செயல்படுது, அண்ட் இந்த காலேஜுக்கு இந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அண்ட் கரண்ட்லி இந்த காலேஜோட கிரேட் என்னவா இருக்கு, அண்ட் இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜா இல்லை நாட் அட்டானமஸ் காலேஜா, அண்ட் இந்த காலேஜஸ்ல என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் சஃபர் பண்றாங்க அண்ட் கோர்ஸ் சஃபர் பண்றாங்க, அண்ட் இந்த காலேஜ்ல கோச்சிங்லாம் எப்படி இருக்கும், அண்ட் இங்க டீச் பண்ற ஃபேக்கல்டி எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, அண்ட் இந்த காலேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க காலேஜுக்குள்ள, அண்ட் காலேஜுக்குள்ள நமக்கு பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்றாங்க, அரியர்ஸ்லாம் வருமா வராதா, அண்ட் இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எப்படி பண்றாங்க, எவ்வளவு கம்பெனிஸ் வராங்க, எவ்வளவு பேக்கேஜ் தராங்க, கல்ச்சரல் எப்படி இருக்கும், ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பாங்க, ராகிங்லாம் இருக்குமா இருக்காதா, ட்ரெஸ் கோட் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் முக்கியமான விஷயம் இந்த காலேஜில் சிலபஸ் எப்படி இருக்கும், அண்ட் ஹாஸ்டல்லாம் இருக்கா, ஃபுட்டு எப்படி இருக்கும், ஸ்காலர்ஷிப்லாம் இங்கே உண்டா, அண்ட் எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க, அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க, லாஸ்ட் இயர் எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே எப்படி அட்மிஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அண்ட் ஃபைனலி ஸோ இந்த காலேஜுக்கு லோக்கலில் அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் எவ்வளோ பஸ் வச்சுருக்காங்க, அண்ட் ஃபைனலாக இந்த காலேஜுக்கு அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்ம கல்வி தமிழா சோல்ஜர்ஸ் எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரிவ்யூ எடுத்துருக்கோம், நேர்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க காலேஜை பற்றி, இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாகவும் ரொம்ப ஷார்ட்டாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜஸோட வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வெளியெல்லாம் போயிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் கரெக்டாக உங்க லொகேஷன் வந்து ஷோ பண்றேன் பாருங்க. அதாவது பாவை நகர், பாச்சல், நாமக்கல். ஸோ இங்கே லொகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஸோ 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் யாருக்குள்ள செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த காலேஜுக்கு என்னென்ன கிரேட் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை AICTE அண்ட் UGC அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன கிரேட் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது ஸோ NACல A கிரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் NBA அக்ரெடிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன மாதிரி காலேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் செயல்பட்டாலும் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஸோ பயப்பட தேவையில்லை. ஓகே, இந்த காலேஜ் என்ன ஸ்ட்ரீம் சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங், நர்சிங், ஃபார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், BPT, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், B.Ed, MBA, MCA, ஸோ இந்த மாதிரி பல விதமான கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரீம்ஸ் பார்த்துருப்போம், இன்ஜினியரிங், நர்சிங், ஃபார்மசின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இந்த இன்ஜினியரிங்குள்ள நிறைய கோர்ஸ் சஃபர் பண்ணுவாங்க, அண்ட் அலைட் சயின்ஸ்க்கும் நிறைய கோர்ஸ் சஃபர் பண்ணுவாங்க, ஏன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய கோர்ஸ் சஃபர் பண்ணுவாங்க, அண்ட் இங்கே என்னென்ன கோர்ஸ் சஃபர் பண்ணுறாங்க, அண்ட் இந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அண்ட் இங்கே அட்மிஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சீட் கன்ஃபர்மேஷன் சீட் இருக்கா இல்லையா, அண்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் காலேஜோட நம்பரை மேலே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி வாங்க மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தலாம். ஓகே, இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி கோச்சிங்லாம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலாக வந்து கவனிப்பாங்க. ஸோ அதனால வந்து பிரச்சனைகள் வந்து கிடையாது. ஓகேவா? ஓகே, இங்க டீச் பண்ற ஃபேக்கல்டிஸ் ஸோ எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ME முடிச்சவங்க, MTech முடிச்சவங்க அண்ட் PhD முடிச்சவங்க டீச் பண்றாங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜ் ஸ்கூல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லைப்ரரி அண்ட் இன்டர்நெட் அண்ட் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லெபரட்டரிஸ், ஹாஸ்டல், மெடிக்கல் 24/7, கேன்டீன் அண்ட் கெஃபெட்டேரியா, ஸ்போர்ட்ஸு, ஜிம்மு, ஆடிட்டோரியம், ஃபங்க்ஷன் ஹால், டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் லாங்குவேஜ் லேப், 20+ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் டாப் MNC கம்பெனி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்குள்ளே உங்களுக்கு இந்த குரூப் 1 எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது லைக் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு IAS அகாடமி காலேஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகேவா?
ஓகே, ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், இந்த காலேஜில் பேப்பர் கரெக்ஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ பேப்பர் கரெக்ஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இது என்ன மாதிரி காலேஜ் அப்படின்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ்னால உங்களுக்கு யார் நமக்கு டீச் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்கல்ட்டி நமக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பேப்பர் காலேஜை தாண்டி எங்கேயும் போகாது, காலேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 2 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த 2 காலேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அரியர்ஸ் வந்து வராது அப்படின்றத பயப்பட தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இந்த காலேஜில் இப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரியல் ரிவ்யூ வந்து என்னன்னா, ஸோ 92% வந்து கொடுத்துருக்காங்க. 100க்கு பார்த்தீங்கன்னா 92% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காலேஜஸில் எவ்வளோ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ லாஸ்ட் இயர் வந்து 120+ கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்கான சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. சேலரி பேக்கேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 3 LPA. ஓகேங்களா? ஸோ 3 LPA பெர் ஆனம். அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 lakhலேருந்து 7 lakh ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜஸில் கல்ச்சரலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கல்ச்சரலை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ கல்ச்சரல்னு சொல்லிட்டு ஏதோ நடத்துவாங்க, பட் பேருக்கு தான் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கல்ச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே சூப்பராக இருக்குன்னு நினச்சி போகாதீங்க. ஸோ கல்ச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த காலேஜஸ் வந்து அந்தளவுக்கு நான் ஒர்த் இல்லைன்ற கண்டிப்பாக சொல்லுவேன். கல்ச்சர்ஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஓகேவா? நடத்துவாங்க, பேருக்கு நடத்துவாங்க, ஓரளவுக்கு ஓகே லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே, இந்த காலேஜஸ் எந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டிங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா இல்லை லிபரலாக இருப்பாங்களா, எந்த மாதிரி இருப்பாங்க கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்றத ஒரு லைனில் சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, டக்கு நான் வீடியோ முடிக்கிறேன், டைம் போயிட்டே இருக்கு. ஸோ ஓகே, இந்த காலேஜில் ட்ரெஸ் கோட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவல் ஃபார்மல் தான். சிலபஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இயர்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிலபஸ்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சூப்பராக பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, காலேஜுக்குள்ள ஹாஸ்டல் ஃபுட்டெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பராகவே ஐஃபையாக வச்சிருக்காங்க. ஸோ காலேஜுக்குள்ள உங்களுக்கு வைஃபை எல்லாமே வந்து இருக்குது. ஃபுட்டு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்லாம் உண்டா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் இது மாதிரிலாம் உண்டா கேட்டிங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து ஸ்காலர்ஷிப்பும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதில் மாற்று கிடையாது. ஸோ ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி டிஎன்இ கவுன்சிலிங் அப்டேட் இதெல்லாம் நினச்சிங்கன்னா காலேஜ் நம்ம கொடுத்துருக்கேன், இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த காலேஜில் நம்ம லோக்கல்லேருந்து படிக்கிறோம்னா, இப்போ வெளியூர்லேருந்து படிச்சோன்னா ஹாஸ்டல் சேவ் பண்ணிக்கலாம். பட் எந்த காலேஜ்லேருந்து இவங்க பஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து வேற மாதிரி சொல்லலாம். ஸோ உண்மையாகவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. சரி, நான் விஷயத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஃபுல்லாக பண்ணுறாங்க, அண்ட் சேலம் ஃபுல்லாக பண்ணுறாங்க, அண்ட் ஈரோடு ஃபுல்லாக பண்ணுறாங்க, அண்ட் கரூர் ஃபுல்லாக பண்ணுறாங்க, அண்ட் திருப்பூரில் சம் ஏரியாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் வரும், நாமக்கல்ல எங்கே பஸ் வரும், சேலத்தில் எங்கே பஸ் வரும், என்ன டைமிங் வரும், பஸ் ஃபீஸ் என்ன வாங்குறாங்க, இதை டவுட் வந்து வரும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் காலேஜ் நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜில் எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க பஸ் பார்த்தீங்கன்னா 80 kilometers வரைக்கும் உங்களுக்கு பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காலேஜில் உங்களுக்கு 60+ பஸ்ஸஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இந்த காலேஜ் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இந்த காலேஜஸில் அங்கே படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துருவோம். ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா காலேஜுக்கே தெரியாமல் நான் ஒரு ரிவ்யூ எடுத்திருக்கேன். ஸோ காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிவ்யூவில் எனக்கே கொஞ்சம் ஒரு இஷ்யூஸ் தான் வந்துச்சு. பட் இந்த ரிவ்யூ நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்லேருந்து அப்புறம் இன்னொன்று ஜோஹோலேருந்து வந்திருக்காங்க. ரெண்டுமே இப்போ லாஸ்ட்டாக பாஸ் அவுட் ஆனவங்க வந்து 113ல் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஓகே, இந்த காலேஜஸ் அப்புறம் இங்கே ரேட்டிங் வந்து எவ்வளோ தரலாம்? 5க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது டீச்சிங்கு, பிளேஸ்மெண்ட்டு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது 5க்கு நம்ம ரேட்டிங் எவ்வளோ தரலாம்? 4 தருவேன். நீங்கள் 4 தருவீங்க, நீங்கள் 3, நீங்கள் 5 வரைக்கும் கொடுப்பீங்க. ஓகே, யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் வருது. ஓகே ப்ரோ, அது வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ், அது 3 காலேஜ் இருக்கு உள்ள. ஓகே, 3 காலேஜ், 3 பிசிஇ, பிசிடி, பிஇசி 3. பிஇசி வந்து அட்டானமஸ், பிசிடியும் பிசியும் நாட் ஒன்றே வந்து வாங்கிட்டாங்க. இப்போ ஃபுட் டெக்னாலஜி பிளேஸ்மெண்ட் அப்படி கொடுக்குறாங்க பாவையில். நான் பிளேஸ்மென்ட்ல பிளேஸ்மெண்ட் ஆகல. ஓகே, இல்ல நான் பிளேஸ்மென்ட்ல இல்ல. இப்போ ஐஏஎஸ் பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்? ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்ச 12 LP வரும். 12 LPA வரும். ஓகே, லோவஸ்ட்னா? லோவஸ்ட்னா 3.5. ஓகே, இந்த காலேஜை பற்றி நான் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் நம்ம. அண்ட் இந்த காலேஜஸோட ஃபைனல் விஷயத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங்கு, பிளேஸ்மெண்ட்டு, ஸ்டடீஸு, பஸ்ஸு, அது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த காலேஜுக்கு நம்ம ரேட்டிங் ஒன்று கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அண்ட் நம்ம சோல்ஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அண்ட் நேரில் போய் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த காலேஜுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் பார்க்கும்போது தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன ரேட்டிங் தரலாம்னா 10க்கு 8.9 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் எல்லா விஷயங்களும். அண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜஸ் வேணும்னு சொல்லுங்கள். அந்த நீங்கள் சொல்கிற காலேஜ் இந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள், எல்லாரும் சூப்பராக பண்ணுங்கள், நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள், நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சிகரமான சந்திக்கலாம். தேங்க்யூ.